காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. நான் உங்கள் சசி பேசுகிறேன். நம்ம ஹம்பியில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்ரீகிருஷ்ண டெம்பிள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டெம்பிள் என்ன ஸ்பெஷல் இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன அதுன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் தொடர்ந்து பார்க்கலாம். நாம் இப்போ ஹம்பி ஸ்ரீகிருஷ்ண டெம்பிள்குள்ளே போக போகிறோம். டெம்பிள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ண பஜார் வந்து ஆப்போசிட்டே இருக்குது. அப்புறம் வந்துட்டு புஷ்கரணின்னு இருக்குது. புஷ்கரணின்னா வேற ஒன்றும் இல்லை, குளம். அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட குளம். அப்புறம் வந்து கிருஷ்ணா பஜார், அந்த காலத்தில் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருந்த பஜார் இன்னும் இருக்குது. அதையும் பார்க்க போகிறோம் இப்போது. இந்த கிருஷ்ணா டெம்பிளோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே இருக்க கிருஷ்ணர் சிலை பார்த்தீங்கன்னா உதயகிரிங்கிற ஒரு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ ரூயின் ஆகி இருந்ததுனால இப்போ அந்த சிலை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்ம சென்னையில் தாங்க இருக்குது. நம்ம சென்னையில் இருக்க எக்மார் மியூசியமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூயிலேருந்து எடுக்கப்பட்ட கிருஷ்ணர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்மார் மியூசியமில் இருக்குது. விஷயம், நீங்க வந்து ஹம்பியில் இருக்க எல்லா கோயில்களையும் பாக்குறது வந்து இந்த மாதிரி கோயில் சுத்தி இருக்கிற இந்த தூணா, இது என்னன்னு தெரியலங்க. மேபி இப்ப நம்ம வந்துட்டு இப்ப கோயில் எல்லாம் கடையெல்லாம் போட்டிருக்காங்களோ, அது மாதிரி அந்த காலத்துல வந்து கோயில்ல வந்து கடையெல்லாம் போட்டாங்கன்னாவோ இல்ல வேற வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னாவோ அவங்க தங்குறதுக்கான மண்டபமா இருக்கலாம். இது மாதிரி நீங்க ஹம்பியில் இருக்க எல்லா கோவில்லுமே இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து நீங்க பார்க்க முடியும். இந்த ஹம்பி ஸ்ரீகிருஷ்ண டெம்பிள் பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிக்காக கட்டப்பட்டது. ஒடிசாவில் இருக்க உதயகிரிங்கிற ஒரு ஊரை வந்துட்டு இங்கே இருக்கிற கிருஷ்ணதேவராய அரசர் வந்து வென்றிருக்காரு. அது வென்றுட்டு அங்கிருந்து ஒரு கிருஷ்ணர் சிலையா எடுத்துட்டு வந்திருக்காரு. இங்கே எடுத்துட்டு வந்த வாட்டியும் அந்த சிலையை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீகிருஷ்ண டெம்பிளில் வச்சிருக்காங்க. இப்போ ரூயின் ஆன வாட்டி அந்த சிலை எங்கே போச்சுன்னா, அந்த சிலை வந்து இப்போ நம்ம சென்னையில் தாங்க இருக்கு. நம்ம சென்னையில் இருக்க எக்மோர் மியூசியமில் போனீங்கன்னா ஹம்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணா ஸ்டாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எக்மோர் மியூசியமில் அந்த சிலையை பார்க்கலாம். நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு 4 இயர்ஸ் முன்னாடி ஹம்பி வந்திருந்தோம். அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு டைம் சென்னை வந்தப்பையும் அதே மியூசியமில் போயிட்டு அந்த ஸ்ரீகிருஷ்ண சிலையை பார்த்துருக்கேன். நீங்களும் சென்னை போனீங்கன்னா கண்டிப்பாக மியூசியம் விசிட் பண்ணி இந்த சிலை இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. உள்ள கருவறை பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லைங்க, எம்டியாக தான் இருக்குது. அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் ஒன்று, நம்ம வந்தது வந்து லெஃப்ட் சைடு ஒன்று. இன்னொன்று ஃபேமஸான விஷயம் வந்து இந்த டெம்பிள் இருக்குது என்னென்னா, நம்ம வெளியில் பார்த்தோம்னா பில்லர்ஸ், அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட அவதாரங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே வந்துட்டு சிலையாக செதுக்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கிருஷ்ணரோட அவதாரம் இதெல்லாம் எனக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க தெரில. ஆனால் ஒவ்வொரு தூண்லேயும் வேறு சிலை வேறு டிசைன் தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு கிருஷ்ணரோட அவதாரங்களான்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் நிறையா இந்த மாதிரி இருக்குது. சுவாமி சொல்ல மாதிரி தான் இருக்குது. எல்லா தூண்லேயுமே பார்க்கலாம். இந்த ஸ்ரீகிருஷ்ண டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோவிலுங்க ஆக்சுவலா. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லா ஒரு ஃபுல் கோவில் செட்டப், அப்புறம் வந்து ஃபுல்லா தூணு நிறைய இருக்கு இந்த கோவில்ல. இது வந்து ஆக்சுவலா ஒரு பெரிய கோவிலா இருந்திருக்கு. அப்ப ரூயின் ஆயினதுனால இப்ப ரூயின் ஆயிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் மேல இருக்க மெயின் கோபுரம் எல்லாம் வரும் பாருங்க, ஒரு 80% எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்கு. கர்நாடக கல்வெட்டு, நம்மளுக்கு தமிழ் கல்வெட்டே படிக்க தெரியாது. கர்நாடக கல்வெட்டு
இருந்தாலும் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கேயும் ஒரு பெரிய கல்வெட்டு இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் வேர்ட்ஸே தெரியல. இவ்வளோ வருஷம் ஆகி இவ்வளோ ரூயின் ஆகியும் நடுவில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் சிலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. இது மட்டும் ரூயின் ஆகாமல் இருந்தால் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். கிருஷ்ணர் கோயில் பார்த்தாச்சு. கிருஷ்ணர் கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பஜார். பஜார்னால் இப்போ இருக்கிற நம்ம கடை தெருக்கள் மாதிரியே அந்த காலத்தில் இந்த கடை தெருக்களோட ரூயின்ஸ் தான். லெஃப்ட் சைடில் ஒன்று, அப்புறம் ரைட் சைடில் ஒன்று இருக்குது. புஷ்கரணி இருக்குது. புஷ்கரணினா கோவில் குளம். இப்போ இருக்கிற நம்ம கோவில் இருக்க குளங்கள் மாதிரியே அந்த காலத்தில் இருந்த இந்த ஸ்ரீகிருஷ்ணா டெம்பிளுடைய கோவில் குளம் இருக்குது. நம்ம கிட்ட போய் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணா பஜாருக்கு வந்திருக்காங்க. கிருஷ்ணா பஜார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கிற ஒரு பஜார் தெருவு மாதிரி. இந்த மாதிரி தூண் மாதிரி 3 ரோ கட்டியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கடை தெருக்களாக இருந்திருக்கு. கிருஷ்ணதேவராயர் அரசர் வாழ்ந்த அந்த பீரியடில், அப்புறம் வந்துட்டு விஜயநகர பேரரசு வந்து ரொம்ப ட்ரேடிங்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சிட்டியாக, ரொம்ப ஒரு செல்வம் விருந்த சிட்டியாக இருந்திருக்கு. அதனால் வந்துட்டு நீங்கள் நிறையா இங்கே இருக்கிற பகுதிகளில் வந்து இந்த பஜார் ஏரியாக்கள்லாம் நிறையா பார்க்கலாம். அதில் மெயினாக வந்துட்டு இந்த கிருஷ்ணா பஜார் வந்து பார்த்திங்கன்னா கிரைன்ஸ், அரிசி, கோதுமை இருக்குமான்னு தெரில, அரிசி அந்த காலத்தில் இருந்த தானிய வகைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான பஜாராக இருக்குது. இந்த கிருஷ்ணா பஜார் வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி ஃபார் கிரைன்ஸுக்கு தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு இங்கே. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா புஷ்கரணி. புஷ்கரணினா வேறு ஒன்றும் இல்லை, கோவில் குளம். கிருஷ்ணா டெம்பிள் பார்த்துட்டோம், கிருஷ்ணா பஜார் பார்த்துட்டோம். கிருஷ்ணா பஜாருக்கோட பக்கத்துலேயே இருக்கிற புஷ்கரணி கோவில் குளம். இன்றைக்கி இந்த புஷ்கரணி, இந்த கிருஷ்ணா பஜார்லாம் வந்து இவ்வளோ அமைதியாக இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் ஒரு பிஸியான பஜார் ஸ்ட்ரீட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த கிருஷ்ணா பஜார் வந்து பார்த்தீங்கன்னா கிரைன்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். இல்லை அந்த காலத்தில் மூட்டையாக வாங்கி வச்சுக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஏரியெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு அந்த கிருஷ்ணா டெம்பிள் காம்பவுண்டுக்குள்ளே தாங்க வருது. டெம்பிள் இருக்கா, நம்ம உள்ள பார்த்த அந்த பஜார் புஷ்கரணி இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு வால் மாதிரி இருந்திருக்கு. ஒரு சைடு மட்டும் தான் இருக்கு, மீதி ரூயின் ஆயிருச்சு. மேபி இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணா டெம்பிளோட வராண்டாவோ இல்ல கிருஷ்ணா டெம்பிள்குள்ளதான் வர மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நாம பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கிருஷ்ணா டெம்பிள், ஸ்ரீ கிருஷ்ணா பஜார், புஷ்கரணி இது எல்லாமே பார்த்துருப்போம். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஹம்பி வந்தீங்க இந்த பிளேஸ் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கேருந்து எடுக்கப்பட்ட சிலை வந்து இப்போ நம்ம ஊரில் தான், நம்ம சென்னையில் தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஹம்பியில் இந்த மாதிரி சூப்பரான பிளேஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.